அனைவருக்கும் வணக்கம். நாம் நினைத்த காரியங்கள் நடைபெற என்ன சொல்லுவாங்க, 48 நாள் விரதம் இருங்க அப்படின்வாங்க. இது இப்போ நான் புதுசாக ஒன்று வீடியோ போட்டு வந்தேன் இல்லைங்களா, பூமியில் கிடைத்த ஐயன் அபிராமேஸ்வரருங்க. இவர் பூமியிலிருந்து கிடைத்தாருங்க. சமீபத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டது. இதோட கும்பாபிஷேகம் பற்றி தான் நான் போட்டிருந்தேன் கடந்த வீடியோவில். இவருக்கு அபிராமேஸ்வரர் என்று பெயர் வச்சுருக்காங்க. இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்று எந்த ஒரு கல்வெட்டும் கிடைக்கலங்க. ஆனால் ரொம்ப பழம்பெரும், அதாவது லிங்கமும் ஆவுடையாரும் கிடைச்சாருங்க. நந்தீஸ்வர் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தாருந்தாங்க. அதனால் அந்த நந்தீஸ்வரை பிரதிஷ்டை பண்ணாமல் லிங்கத்தையும் ஆவுடையாரையும் பிரதிஷ்டை பண்ணி மற்ற கோயிலில் இருக்க பரிவார தெய்வங்களாத்தையும் வெளியே புதுசாக விக்கிரகங்கள் ஸ்தாபித்து அதை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடந்து 48ஆம் நாள் இப்போ பாலமுருகன் இவருங்க பிரகாரத்தில் பாலமுருகன். இந்த கும்பாபிஷேகம் முடிந்து 48வது நாள் மண்டல அபிஷேகத்தின் கடைசி நாள் விழாவைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த 48 நாள் விழாவில் கடைசி நாள் விழாவை நாம் இப்போ பார்க்கும்போது இது முத்தாம்பிகை, அதாவது அபிராமேஸ்வரர் உடனுரை முத்தாம்பிகை அம்மன் சன்னதிங்க. இந்த அம்மனை இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகத்தில் நடந்திருக்குங்க. அம்மனும் ஐயனும் உடனுரை இருப்பது ரொம்ப விசேஷங்க. இப்போ இந்த 48 நாள் விரதம் இருந்து நம்ம ஒரு நோன்பினை முடிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட என்ன சொல்லுவாங்க, 48 நாள் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடுங்க அப்படின்வாங்க. இது மண்டல அபிஷேகத்தின் கடைசி நாளுங்க. காலையில் ஓமங்கள்லாம் வளர்த்தி அதை முடிச்சிட்டாங்க. மாலையில் அந்த ஊர் பொதுமக்கள் பெண்கள்லாம் பொங்கல் வைத்து அபிராமேஸ்வரருக்கும் முத்தாம்பிகை அம்மைக்கும் படையல் போட்டாங்க. அந்த காட்சி தான் நாம் இப்போ பார்க்குறோங்க. ஊர் மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த பொங்கல் விழா முடிஞ்சு 6 மணிக்கு உற்சவர் மூர்த்திகள் செஞ்சாங்கள்ல, அபிராமேஸ்வரர் உற்சவ மூர்த்தியும் முத்தாம்பிகை, அந்த விக்கிரகங்களுக்கு திருக்கல்யாண விழாவும் இனிதாக நடைபெற்றுதுங்க 6 மணிக்கு மேலே. ஸோ அந்த காட்சியை நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்காக ஓமம் வளர்த்துறதுக்கு ஓமகுண்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நமக்கு எப்படி திருமணம் நடக்குதோ அதே முறையில் ஐயனுக்கும் அம்மைக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குங்க. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அம்மனும் ஐயனும் திருமண காட்சியை காண்பது மிகப்பெரிய விசேஷங்க. அது நமக்கு மிகப்பெரிய கொடுப்பனுங்க. நேரில் பார்க்க முடியலனாலும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறது உங்களுக்கும் அந்த திருமண காட்சி பார்த்ததற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் கூடி, பெண்கள்லாம் கூடி பொங்கல் வைத்து ஐயனுக்கும் அம்மைக்கும் படையல் போடும் காட்சிங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு, ஐயனுக்கு மாவிளக்கு ஏற்றி அதுவும் படைக்கிறாங்கங்க பெண்கள். அந்த காட்சி தான் நாம் இப்போ பார்க்குறோங்க. இது ஐயனோட சன்னதியில் நாம் நின்று இருக்கோம். இப்போ இங்கே அந்த குடங்கள்லாம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓமகுண்டலம் இது கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. நந்தீஸ்வரருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம திருக்காட்சி பார்க்குறது பாருங்க, மாவிளக்கு ஏற்றுறாங்கங்க. இப்போ இந்த 48 நாள் மண்டல அபிஷேகத்தோட என்ன சிறப்புனா, கும்பாபிஷேகம் பார்க்க முடியாதவர்கள், ஒரே நாளில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் இல்லைங்களா, அதை பார்க்க முடியாதவர்கள் இந்த 48 நாள் மண்டல அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் அந்த கும்பாபிஷேகம் பார்த்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இது அந்த பெண்கள் எல்லாம் விளக்கேற்றி வழிபடுற காட்சியை தான் நாம் இப்போ பார்க்குறோங்க. இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த 48 நாள் ஏன் செய்கிறாங்கன்னா, இப்போ கும்பாபிஷேகம் நடத்தும்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கீழே அஷ்டபந்தன மருந்து என்று ஒன்றை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த மருந்து என்ன ஆகணும்னா, அந்த விக்கிரகங்களுக்கு தெய்வங்களுக்கு நம்ம பால், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் பூஜனை அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த மருந்தானது நன்கு இறுகுமா. அந்த மருந்து இறுக அந்த தெய்வங்களுக்கு அதீத சக்தி இன்னும் மேலும் பெருகும் என்பது ஐதீகங்க. அதனால தான் இந்த 48 நாள் மண்டல அபிஷேகத்திற்கு அவ்வளோ பெருமை வாய்ந்ததுங்க. நீங்கள் இந்த கோயிலில் பார்க்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு
வீடியோவில் பார்த்தாலும் அந்த அம்மையப்பனுடைய முழு அருள் கிடைக்குங்க. இப்போ ஐயனும் அம்மையும் கல்யாணத்திற்கு தயாராகி நிற்கிறாங்கங்க. ஸோ இப்போ அந்த காட்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அடுத்து ஐயனுக்கும் அம்மைக்கும் திருமண உற்சவம் நடைபெறும் காட்சிங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி நம்ம இதில் எப்படி திருக்கு மாங்கல்யம் போட்டுறது, அரசாணிக்கால் நடுறது, அப்புறம் அது பிறகு ஒரு வழியாக வர எத்தனை சடங்குகளும் அந்த திருக்கோயிலில் முறைப்படி நடந்ததுங்க. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்குங்க. அந்த பரிவார தெய்வங்கள் சுந்தர விநாயகர், பாலமுருகன், முத்தாம்பிகை, நவகிரகங்கள் எல்லாமே இருந்ததுங்க. இந்த திருக்கல்யாணத்துக்கு ஊர் பொதுமக்களே ஒரு சாரர் மாப்பிள்ளை வீட்டாராகவும் ஒரு சாரர் பெண் வீட்டாராகவும் பிரிச்சுக்கின்னு அவங்களே அந்த சீர்வரிசை முதல் கொண்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு உற்சவம் நடத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாகவும் இருந்ததுங்க அவங்களுக்குள்ளே. இப்போ ஒரு சைடு மாப்பிள்ளை வீட்டார் என்னென்ன செய்யணுமோ கன்னிகாதானம் பண்ணுறதுக்கும் அந்த ஊர் பொதுமக்களை அழகாக பிரிஞ்சு நின்று ரொம்ப சிறப்பாக நடத்தினானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு திருக்கல்யாண காட்சி பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஏற்பாடு பண்ணி அது இவ்வளோ ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அதை நடத்தும்போது நாமும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இப்போ ஓமகுண்டம் தயாராகிடுச்சு. இப்படி வேத மந்திரங்கள் முழங்க சிவனடியார்கள், சிவாச்சாரியர்கள் அந்த கல்யாண உற்சவத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம்.
அனைவரும் ஐயன் அம்மையோட திருக்கல்யாணத்தை நன்றாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது திருமண தடையோ இல்லை பிள்ளை பேரோ இல்லை வியாபாரத்தில் ஏதோ முன்னேற்றமோ இல்லை குடும்ப கஷ்டமோ நோய் தீர்க்கணும் அப்படின்னா கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மனசார வேண்டிக்குங்க, கண்டிப்பாக நிறைவேறும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.